மனுஷர் உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியவே இல்லை. அல்லேலூயா. நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்னோட உண்மையான சுபாவம் என்னன்னு சொல்லி இயேசுகிட்ட போய் நம்ம உட்காந்து என்ன பண்ண தேவையில்ல, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மனுஷர்களுக்குள் வாசம் பண்ண வரம் பெற்றவர். அவர் நம்முடைய உள்ளித்திரியங்கள் எல்லாம் நல்லா தெரியும். அல்லேலூயா. பாஸ்டருக்கு புரியல. யாரு, அண்ணால் வந்து ஜெபிக்கும் போது ஏலிக்கு அது அதே ஆலயத்துல பேக்ல சேர்ல உட்கார்ந்துருக்காரு ஆசனத்தில். ஒருத்தி வர்றா, வெகு நேரம் உட்கார்றா, புலம்புறா, கதறா, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறா. அவ ஜபத்துக்கு ஏலி வச்ச பேர் என்ன? குடிகாரி. என்ன பேரு? யோசிச்சு பாருங்க. அதாவது அவ அதை எப்படி எடுத்திருக்கலாம்? சில நேரங்களில் ஊழியக்காரங்க கூட விசுவாசிகளை புரிஞ்சுக்க முடியாது. உண்மையிலேயே சில நேரத்தில் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூட, உங்க கணவன்மார் கூட, உங்க மனைவிமார்கள் கூட, உங்க பெற்றவங்க கூட உண்மையான உங்களுடைய மனவேதனைகளை, அந்த கவலைகளை அவங்களால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். தயவு செய்து நீங்க கவலைப்பட வேணாம். ஏலி இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி அண்ணால் சோர்ந்து மனமுடைஞ்சு போகல. சொன்னா, நான் மனக்லேசம் உள்ளவள், நான் மனம் உடஞ்சு நொறுங்கி இருக்கிறேன், என் இருதயத்திலாம் ஒரு சமூகத்தில் உடைச்சி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன், என்னை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னா. ஏன் தெரியுமா? அப்படி அவர் தன்மையா சொன்னா, இவர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நான் யாருக்கிட்ட ஜெபிச்சனோ அந்த தேவன் என்னை நல்லா புரிந்து வைத்திருக்கிறார். இது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில தெளிவா தெரிய வேண்டியது என்னன்னா, உங்கள் தேவன் உங்களை எவ்வளவாய் புரிந்து வைத்திருக்கிறார், உங்கள் தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், உங்கள் தேவன் யார், அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அல்லேலூயா.